அம்மன் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் கூட்டம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. சிலர் பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு வீடுகளுக்கு புறப்பட்டார்கள். சிலர் கோவில் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் கையில் சர்க்கரை பொங்கல் டப்பாவுடன் சிரித்தபடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆதவனும் யாழினியும் கோவில் வாசலை விட்டு ஒரே பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் நடுவில் சில அடி தூரம் இருந்தது. அந்த தூரத்தை போலவே இன்னும் பேசப்படாத பல விஷயங்களும் அவர்களுக்குள் இருந்தன. சில நிமிடங்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. சாலையோரத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தின் இலைகள் காற்றில் அசைந்தன. காலையில் பெய்திருந்த சிறிய தூறலால் மண் வாசனை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. அமைதியை உடைத்தது யாழினிதான். உங்க ஊர்ல எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து கோவில் வேலை செய்வாங்களா என்றதும் ஆதவன் சிரித்தான். ஆமா, இது எங்க ஊர்ல பல வருஷமா நடக்கிற பழக்கம். யாரையும் தனியா கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. கோவில் வேலைன்னு தெரிஞ்சா எல்லாரும் அவங்களாவே வந்துடுவாங்க என்றான். யாழினி சுற்றிலும் பார்த்தாள். நான் கவனிச்சேன், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுதான் கிராமம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய பங்கு போட்டுக்கிட்டா யாருக்கும் சிரமமா இருக்காது என்றதும் யாழினி மெதுவாக தலையசைத்தாள். சென்னையில இதெல்லாம் ரொம்ப குறைவு. அங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட சில பேருக்கு தெரியாது என்றாள். ஆதவன் லேசாக சிரித்தான். அப்படியா? இங்க அப்படி இல்ல. ஒரு வீட்டுல நல்லது நடந்தாலும் கஷ்டம் நடந்தாலும் அது ஊருக்கே தெரியும். சில நேரம் அது தொந்தரவா இருக்கும், ஆனா பெரும்பாலும் அதுதான் பலமா இருக்கும் என்றான். யாழினி அவன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டே நடந்தாள். உண்மைதான் என்று மெதுவாக சொன்னாள். அதே நேரத்தில் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த 2 சிறுவர்கள் பந்தை வீசிக்கொண்டு ஓடி வந்தார்கள். அவர்களில் ஒருவன் கவனிக்காமல் ஓடி வந்து யாழினி மீது மோதப் போனான். அதை கவனித்த ஆதவன், டேய் பாத்துடா என்று சொல்லிக்கொண்டே அவனை மெதுவாக தடுத்து நிறுத்தினான். சாரி அக்கா என்று சிறுவன் தலை குனிந்து சொன்னான். யாழினி உடனே சிரித்தாள். பரவாயில்ல, விளையாடும்போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க என்றாள். சரிக்கா என்று சொல்லிவிட்டு 2 பேரும் மீண்டும் ஓடிவிட்டார்கள். அவர்களை பார்த்து கொண்டே யாழினி சிரித்தாள். இந்த ஊர் பசங்க எல்லாருமே ரொம்ப கலகலப்பா இருக்காங்க என்றதும், கலகலப்பா இருப்பாங்க, மனசு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் என்றான். அவன் அந்த வார்த்தையை சாதாரணமாக சொன்னாலும் அது அந்த ஊர் மக்களை பற்றிய பெருமையாக ஒலித்தது. யாழினி அவனை ஒரு நொடி பார்த்தாள். இவரு இந்த ஊரை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மனசார நேசிக்கிறார் போல என்று மனதிற்குள் நினைத்தாள். அந்த நேரத்தில் எதிரே இருந்து வேகமாக வந்த ஒருவர், ஆதவா, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் என்று குரல் கொடுத்தார். ஆதவனும் யாழினியும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். ஆதவா, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் என்று அவசரமாக வந்தவர் ஊரில் இருந்த விவசாயி முருகன். ஆதவன் அவரை பார்த்ததும், என்னண்ணே, என்னாச்சு என்று கேட்டான். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா, நம்ம வயலுக்கு வர மோட்டார் சரியா வேலை செய்யல. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணேன். மதியத்துக்கு தான் வருவேன்னு சொல்றான். நீ வந்து ஒரு தடவை பார்த்துட்டா சரியாகிடும் தோணுச்சு என்றதும் ஆதவன் உடனே, சரி அண்ணே, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றான். அவசரம் இல்லப்பா, நேரம் கிடைக்கும் போது வா என்றதும் சரி என்று சொல்லிவிட்டு முருகன் அங்கிருந்து சென்றார். அவர் போனதும் யாழினி ஆதவனை பார்த்தாள். உங்களுக்கு மோட்டாரும் சரி பண்ண தெரியுமா என்றாள். ஆதவன் சிரித்தான். கொஞ்சம் தெரியும். விவசாயம்னா வயல்ல மட்டும் வேலை பார்த்தா போதாது. மோட்டார் பழுதானா அதையும் பார்க்கணும். டிராக்டர் நின்னா அதையும் சரி பண்ணணும். மழை வரலனா அதையும் நினைச்சு கவலைப்படணும். அவன் சிரித்தபடியே சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் ஒரு விவசாயியின் வாழ்க்கை இருந்தது. யாழினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவ்வளோ கஷ்டமா இருக்கும்? கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மண்ணோட பழகிக்கிட்டவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. சிறிது தூரம் நடந்தார்கள். சாலையின் ஓரத்தில் ஒரு வயதான தாத்தா சைக்கிளை தள்ளி கொண்டு நின்றிருந்தார். சைக்கிளின் சங்கிலி கலன்று கீழே விழுந்திருந்தது. அதை பார்த்த ஆதவன், ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு உடனே அவரிடம் சென்றான். என்ன தாத்தா, சங்கிலி கலன்றுச்சா? ஆமாப்பா, கண்ணு சரியா தெரியல, மாட்ட முடியல என்றதும், வாங்க நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேஷ்டியை லேசாக மடித்து கொண்டு கீழே உட்கார்ந்தான். கைகளில் கிரீஸ் படுவதையோ உடை அழுக்காவதையோ அவன் கவலைப்படவில்லை. சில நிமிடங்களில் சங்கிலியை மீண்டும் சரியாக மாட்டிவிட்டான். சரி தாத்தா, இப்போ ஓட்டி பாருங்க. தாத்தா சைக்கிளை ஓட்டி பார்த்தார். அட, சரியாயிடுச்சே என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். ரொம்ப நன்றிப்பா. இதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு தாத்தா என்று ஆதவன் சிரித்தான். தாத்தா ஆசீர்வதிப்பது போல அவன் தோளில் கை வைத்தார். நல்லா இருப்பப்பா
என்றதும் அதை அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த யாழினியின் மனதில் ஏதோ ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. யாராவது கேட்டா உதவி செய்யல, யாராவது பாராட்டுவாங்க என்பதற்காகவும் இல்ல. இயல்பா மனதிலிருந்து வந்த உதவி அது. அவர்கள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார்கள். சில நொடிகள் அமைதியாக இருந்த யாழினி திடீரென்று கேட்டாள், எல்லாருக்கும் இப்படிதான் உதவி செய்வீங்களா? ஆதவன் அவளை பார்த்து லேசாக சிரித்தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்றதும் அந்த ஒரு பதில் யாழினியின் மனதில் அவனை பற்றிய மரியாதையை இன்னும் கொஞ்சம் உயர்த்தியது. இருவரும் மீண்டும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். சாலையின் இருபுறமும் பச்சை பசேல் வயல்கள் விரிந்திருந்தன. காற்று வீசும் போதெல்லாம் நெற்கதிர்கள் அலை போல அசைந்தன. தூரத்தில் வெள்ளை கொக்குகள் வயலில் இறங்கி இரை தேடிக் கொண்டிருந்தன. யாழினி அந்த காட்சியை ரசித்தபடியே நடந்தாள். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு என்றதும் ஆதவன் திரும்பி பார்த்தான். என்ன? இங்க இருக்கிறவங்களுக்கு நேரம் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கு என்றதும் ஆதவன் சிரித்தான். அது நல்லதா இல்ல கெட்டதா? நல்லதுதான். சென்னையில எல்லாரும் எப்பவும் எதையோ துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்க மட்டும் எல்லாரும் வாழ்க்கைய ரசிச்சுக்கிட்டே வாழ்ற மாதிரி தோணுது என்றாள். ஆதவன் சில நொடிகள் அமைதியாக நடந்தான். வாழ்க்கைய ரசிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அவன் சொன்ன விதத்தில் ஒரு அனுபவம் தெரிந்தது. யாழினி அவன் முகத்தை பார்த்தாள். உங்க பேச்சுல சில நேரம் வயசை விட அனுபவம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள். ஆதவன் சிரித்தான். அப்படியா? அதுக்கு காரணம் விவசாயமா இருக்கலாம். மண்ணோட வேலை செய்யறவங்க நிறைய விஷயத்த அமைதியா கத்துக்குவாங்க என்றான். யாழினி மெதுவாக தலையசைத்தாள். அவர்கள் நடந்து கொண்டே ஒரு சிறிய பாலத்தை அடைந்தார்கள். அதன் கீழே மழை நீர் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. யாழினி பாலத்தின் மீது நின்று கீழே பார்த்தாள். ரொம்ப அழகா இருக்கு என்று மெதுவாக சொன்னாள். ஆதவனும் நின்றான். மழைக்காலம் முழுசா வந்தா இந்த வாய்க்கால்ல நிறைய தண்ணி ஓடும். சின்ன வயசுல நாங்க எல்லாம் இங்கதான் குதிச்சு குளிப்போம் என்றதும் யாழினி உடனே சிரித்தாள். நீங்களா? ஏன் நம்ப முடியலையா? இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பொறுப்பான ஆளா தெரியுறீங்க, அதனாலதான் என்றதும் ஆதவன் சிரித்தான். நானும் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கேன். அம்மா கிட்ட அடியும் வாங்கியிருக்கேன் என்றான். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அதுதான் வாழ்க்கை. காலம் போக போக எல்லாரையும் மாத்திடும் என்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் யாழினியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக குறைந்தது. காலம் எவ்வளவு விஷயங்களை மாற்றிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்தாள். அவளுடைய முகம் மாறியதை ஆதவன் கவனித்தான். என்னாச்சு என்று கேட்டான். யாழினி உடனே சுதாரித்துக் கொண்டு ஒண்ணுமில்ல என்று சிரிக்க முயன்றாள். ஆதவன் மேலும் எதுவும் கேட்கவில்லை. சில நேரங்களில் ஒருத்தருடைய அமைதியை மதிப்பதுதான் பெரிய அக்கறை என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே நேரத்தில் பாலத்தின் மறுபுறம் இருந்த பழைய வேப்ப மரத்தின் பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார்கள். பாலத்தை கடந்து கொஞ்ச தூரம் சென்றதும் சாலையோரத்தில் ஒரு சிறிய டீ கடை இருந்தது. கோவில் முடிந்து வந்த சிலர் அங்கே நின்று டீ குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதவா, கோவிலுக்கு வந்திருந்தியா என்று கடைக்காரர் சிரித்தபடி கேட்டார். ஆமா அண்ணே, ஒரு டீ குடிச்சிட்டு போ. ஆதவன் சிரித்தான். இப்போதான் வீட்டுக்கு போறேன், இன்னொரு நாளைக்கு வரேன். சரிப்பா என்று அவர்கள் அங்கிருந்து நடக்க தொடங்கிய போது யாழினி மெதுவாக கேட்டாள். இந்த ஊர்ல உங்களை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க போல? ஆதவன் சிரித்தான். என்ன மட்டும் இல்ல, இங்க எல்லாரும் எல்லாரையும் தெரிஞ்சிருப்பாங்க. அதான் சொன்னேல, இது கிராமம் என்றதும் யாழினி புன்னகைத்தாள். அதே நேரத்தில் எதிரே ஒரு ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்தபடி ஓடி வந்தது. அதன் பின்னால் 7-8 வயது இருக்கும் ஒரு சிறுமி ஓடிக்கொண்டே வந்தாள். பொன்னி, நில்லு நில்லு. ஆட்டுக்குட்டி நேராக யாழினியின் காலருகே வந்து நின்றது. யாழினி குனிந்து அதை மெதுவாக தடவினாள். இது உன்னோட ஆடா என்று அந்த சிறுமியிடம் கேட்டாள். ஆமா அக்கா என்று மூச்சு வாங்கிக் கொண்டே சொன்னாள். இது யார்கிட்டையும் நிக்காது, உங்ககிட்ட மட்டும் நின்று இருக்கு என்றதும் அதை கேட்ட ஆதவன் சிரித்தான். பொன்னிக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும் என்றதும் யாழினி உடனே அவனை பார்த்தாள். அப்படிலாம் இல்ல என்றாள். உண்மையத்தான் சொல்றேன் என்று ஆதவன் இயல்பாக சொன்னான். அந்த நேரத்தில் அந்த சிறுமி ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு சரியக்கா போயிட்டு வரேன் என்று கையசைத்து விட்டு ஓடினாள். அவள் சென்றதை பார்த்து கொண்டே யாழினி சிரித்தாள். இந்த ஊர்ல குழந்தைங்களும் ரொம்ப இயல்பா பழகுறாங்க. அவங்களுக்கு தெரியாது யாரு பெரியவங்க யாரு புதுசு, அன்பா பேசுறவங்கன்னா போதும் என்றான். ஆதவன் சொன்ன அந்த வார்த்தை யாழினியின் மனதில் பதிந்தது. இருவரும் பேசிக்கொண்டே அவள் வீடு இருக்கும் தெருவை அடைந்தார்கள்.
வீடு இன்னும் சில அடிகள் தூரத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் யாழினியின் பார்வை திடீரென்று எதிரே நின்றிருந்த ஒரு கருப்பு நிற காரின் மீது விழுந்தது. அதே கார். சில நாட்களுக்கு முன் மலையில் ஒரு நொடி அவள் கவனித்தது போல தோன்றியது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே அந்த கார் மெதுவாக கிளம்பி சாலையின் வளைவை தாண்டி மறைந்து விட்டது. யாழினி சில நொடிகள் அந்த பக்கமே பார்த்து கொண்டே நின்றாள். அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட சிறிய மாற்றத்தை ஆதவன் கவனித்தான். என்னாச்சு என்று அவன் இயல்பாக கேட்டான். யாழினி சற்று யோசித்துவிட்டு ஒண்ணுமில்ல என்று சொன்னாள். ஆனால் அவள் மனதில் எழுந்த அந்த சிறிய சந்தேகம் மட்டும் இன்னும் மறையவில்லை. ஆதவன் அவள் முகத்தை ஒரு நொடி பார்த்தான். ஏதோ சொல்லாம மறைக்கிறா என்று தோன்றினாலும் மேலும் எதுவும் கேட்கவில்லை. சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு அவனும் அவளுடன் நடந்தான். சில அடிகள் நடந்ததும் யாழினியின் வீடு வந்துவிட்டது. வாசலுக்கு முன் நின்ற ஆதவன், வீடு வந்துருச்சு என்று இயல்பாக சொன்னான். என்று தலையசைத்த யாழினி வீட்டின் வாசலை நோக்கி நடந்தாள். அந்த நேரத்தில் கதவு திறந்து வீட்டின் உரிமையாளர் கமலம் அம்மாள் வெளியே வந்தார். அட யாழினிமா, வந்துட்டியாமா? ஆமாம்மா, கோவில்ல கொஞ்சம் நேரமாயிடுச்சு. அப்போதுதான் ஆதவனை பார்த்தார். பாப்பா ஆதவா. வணக்கம் அம்மா. வணக்கம்பா. மறுபடியும் யாழினிய கூட்டிட்டு வந்துட்டியா என்று கமலம் அம்மாள் சிரித்தபடியே கேட்டார். ஆதவனும் சிரித்தான். வழியெல்லாம் ஒரே பாதை தானம்மா? அதான் நல்லது. யாழினி இந்த ஊருக்கு புதுசு, கொஞ்ச நாள் இப்படிதான் பாத்துக்கணும் என்றதும், சரிம்மா. சரி, நீ உள்ள வாமா, சுக்கு காப்பி போட்டிருக்கேன் என்றதும், இதோ வந்துடுறேம்மா என்று சொல்லிவிட்டு யாழினி வாசல் படியில் காலை வைத்தாள். காலையில் பெய்த மழையால் படி இன்னும் லேசாக ஈரமாக இருந்தது. அதை கவனிக்காமல் வைத்த கால்கள் அடுத்த நொடியே வலிக்கின. அச்சோ என்று தடுமாறியவளை ஒரு கணம் கூட தாமதிக்காமல் ஆதவன் வேகமாக முன்னே வந்து அவளது இடையோடு பிடித்து தாங்கினான். யாழினி கீழே விழாமல் அவன் மீது சாய்ந்தாள். பார்த்து என்று ஆதவன் மெதுவாக சொன்னான். அதுவரை கண்களை இறுக்கமாக மூடியிருந்த யாழினி மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இருவரின் பார்வையும் சில நொடிகள் ஒன்றோடு ஒன்று நின்றது. அந்த சில நொடிகளில் இருவருமே எதுவும் பேசவில்லை. காற்றில் அசைந்த மல்லிகை பூவின் மனம் மட்டும் அந்த அமைதியை இன்னும் அழகாக்கியது. தான் இன்னும் ஆதவனின் கையை பிடித்திருப்பதையும் அவன் மீது சாய்ந்திருப்பதையும் உணர்ந்த யாழினி உடனே கையை எடுத்துவிட்டு விலகி கொண்டாள். சாரி என்று மட்டும் மெதுவாக சொன்னாள். ஆதவன் சிரித்தான். இதுல எதுக்கு சாரி? விழாம இருந்தா அதுவே போதும் என்றான். அவளும் சின்னதாக சிரித்தாள். தேங்க்ஸ் என்றதும் என்று சிரித்தவன், தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இன்னும் விடல போல என்று லேசாக கிண்டல் அடித்தான். அதை கேட்ட யாழினி சிரித்து விட்டாள். மறந்துட்டேன். சரி, இந்த ஒரு தடவை விட்டுறேன் என்றதும் இருவரும் சிரித்தார்கள். வாசலில் நின்றிருந்த கமலம் அம்மாள் அதையெல்லாம் பார்த்துவிட்டு, என்னம்மா வாசலே பேசிட்டு நிக்கிறீங்க, உள்ளவா என்று சிரித்தபடி சொன்னார். இதோ வந்துடுறேம்மா என்று சொல்லிவிட்டு யாழினி வீட்டுக்குள் நடந்தாள். உள்ளே செல்லும் முன் ஏனோ ஒரு முறை திரும்பி பார்த்தாள். ஆதவனும் அதே நேரத்தில் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஒரு சிறிய புன்னகை மட்டும் இருவரின் முகத்திலும் மலர்ந்தது. ஆதவன் புன்னகையோடு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் தெருவின் முனையில் நின்றிருந்த கருப்பு நிற காருக்குள் இருந்த மனிதன் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் தனது கைபேசியை எடுத்து அழைத்தான். சார், சொல்லு. அவங்க 2 பேரும் நினைச்சதை விட சீக்கிரமா நெருக்கமாகிட்டாங்க. சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அந்த குரல் மிகவும் அமைதியாக ஒலித்தது. அந்த நெருக்கம் நம்ம வேலைக்கு தடையா மாறக்கூடாது என்று கூறிவிட்டு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கருப்பு நிற கார் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தது. அந்த காருக்குள் இருந்தவர் யாழினியை மட்டும் கண்காணிக்கிறார்களா அல்லது இப்போது ஆதவனையும் கவனிக்க ஆரம்பித்து விட்டார்களா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இது உன்னோடு பேசாத நாட்கள். உங்கள் அன்பான ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற புதிய ஆடியோ நாவல்களை கேட்க அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க. நாளை மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திப்போம். அன்புடன் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல்.